நெறைய நேரங்கள்ல மார்க்கெட் வந்து பயங்கர வாலடைலா இருக்கும். உலகம் பூராவும் வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து சண்டை வருது அப்டின்னா, உடனே வந்து இந்த கச்சா எண்ணெயோடைய விலை வந்து அதிகமாயிடும். மார்க்கெட்ஸ் வந்து பயங்கர வாலடைலா ஆயிடும். இப்ப சமீபத்தில நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுது அப்டின்ட்டு. இதனால வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு சரியுமா? அதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். சரியுமா? அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் வந்து முதலீடு பண்ணலாமா? இல்ல வந்து நான் ஏற்கனவே முதலீடு பண்ணி வச்சிருந்தேன் அந்த அ தொகைய வந்து நான் வந்து அப்படியே வித்துட்டு நான் வந்து வெளியேறிட்டு, மார்க்கெட் நல்லா இறங்குனதுக்கு அப்புறமா முதலீடு பண்ணலாமா? இது யூசுவலா காலகாலமா இருக்கிற ஒரு கேள்வி தான். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி கேள்வியே முதல்ல நம்மளுக்கு வராது. ஜியோபாலிட்டிக்ஸ் வந்து நம்மளால டிட்டர்மைனே பண்ண முடியாது. உலகம் பூராவும் ஏதோ ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, 2 நாட்டுக்கு மத்தியில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. அதாவது வந்து உலகம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு ஒரு நாள் கூட நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்ளோ டர்மாயில்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். அப்ப இப்ப இது வந்து ஏன் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது அப்படின்னா வந்து இப்ப அ பெரிய நாடுகள் லைக் வந்து ஒரு அமெரிக்கா வந்து உள்ள அதுல வந்து இன்வால்வ்டா இருக்காங்க. G7 எல்லாரையும் வந்து கூட்டுறா பஞ்சாயத்து அப்படின்ற மாரிலாம் நெறைய நடக்குது. அதனால இது வந்து செய்திகள்ல வந்து ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு. அதனால இது வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது. இல்லன்னா நெறைய நேரங்கள்ல நெறைய சிக்கல்கள் உலகம் பூராவும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்ப இது மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில, முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, கச்சா எண்ணெயோடைய விலை வந்து உடனே அது எந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ, அங்கருந்து வந்து அப்படியே பயங்கரமா ஏறிடும். அப்ப கச்சா எண்ணெய் விலை உடனே அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இது வந்து நேரடியா வந்து வர்த்தகத்த வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு பண்ணும். அப்ப அதனால வந்து இந்த பங்குச் சந்தைகள் எல்லாமே வந்து ஆட்டம் காண ஆரம்பிக்கும். உடனே வந்து இறங்கவும் செஞ்சுரும். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சமீபத்தில இதே மாதிரியான ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்தோம். ரஷ்யாவுக்கும், யுக்ரைனுக்கும் 2022 பிப்ரவரியில இதே மாதிரி அவங்க 2 பேரும் வந்து ஒரு போர் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருந்தது. அப்போ வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு இறங்கவும் செஞ்சுது. ஆனா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஒரு குறுகிய காலத்தில நம்ம பார்க்கக்குள்ள கண்டிப்பா வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா, நீண்ட நாள்ல பார்க்கக்குள்ள திரும்ப அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்டின்ட்டு திரும்ப வந்து ஒரு தெளிவு பொறந்துரும்ல. இது வந்து பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துரும். அப்டின்னு சொல்லக்குள்ள அந்த கச்சா எண்ணெயோடைய விலையும் வந்து திரும்ப அதோடைய நார்மல் பிரைஸுக்கு இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா, பங்கு சந்தைகள் திரும்ப அப்படியே வந்து மேல போயிடும். இப்ப நெறைய பேர் வந்து செய்ற தவறே என்ன அப்டின்னா, நான் வந்து சைட்லயே உட்காந்துக்கிட்டு நான் வந்து இதெல்லாம் வந்து முடிஞ்சிடட்டும். நான் அதுக்கப்புறமா நான் வந்து முதலீடு பண்றேன். இல்ல நான் வச்சிருந்த முதலீடெல்லாம் நான் வித்துட்டு இப்ப எடுத்துட்டு மார்க்கெட் இறங்கிடும்ல, அன்னைக்கு நான் போய் இன்வெஸ்ட் பண்றேன். அப்படி நம்ம பண்ணவே கூடாது. நம்பள் யாருக்குமே தெரியாது. அதாவது வந்து குறுகிய காலத்தில என்ன நடக்கும்? இப்ப வந்து இந்த 2 நாடுகளும் வந்து சுமூகமான தீர்வை எட்டுவாங்களா? இல்ல வந்து இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு உலக நாடுகள் எல்லாம் வந்து மாறி, மாறி வந்து ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப பதட்டமான சூழல வந்து உருவாக்குமா? யாருக்குமே தெரியாது. ஆனா, நம்ப வந்து இது மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி ஒரு ஷார்ட் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தா கண்டிப்பா நம்மளுக்கு தெளிவே இருக்காது. ஆனா, ஒரு நீண்ட நாளுக்கு நான் வந்து 1 வருஷம் இன்னையிலேருந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறமா வந்து இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையா இருக்குமா? மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் முதலீடு பண்ணணும். அந்த ப்ராசஸ மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்றேன். மாசம், மாசம் நான் வந்து முதலீடு பண்றேன். மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே கரெக்ட் கூட ஆகட்டுமே! ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்கேஸ் அப்படி ஆச்சுன்னா, அந்த மாதிரியான காலத்துக்கும் நான் வந்து ஒரு ரூ. 10 ரூ. 15 வந்து என் கையில வந்து முதலீடு பண்றதுக்கு நான் வச்சிருக்கிறேன். அவுட் ஆஃப் 100% நான் வந்து மேபி ஒரு 10% 15% வந்து எப்பயுமே கேஷ் இருக்கிற மாரி பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனோ, இல்ல வந்து ஒரு ரெசஷனரியான ஒரு சிச்சுவேஷன் மாரி வருது அப்படின்னா, அப்பயும் நான் வந்து முதலீடு பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அத தான் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். ஆக்சுவலா இந்த ஈரான், இஸ்ரேல், ரஷ்யா, யுக்ரைன் இது மாதிரியான பதட்டமான சூழ்நிலையில நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு மேபி நடக்கலாம். ஆனா, பெரிய அளவுக்கு மார்க்கெட் எப்ப தெரியுமா கரெக்ட் ஆகும்? நம்ப மார்க்கெட் கரெக்ட் ஆகும்னு நம்ம வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த நேரம் பார்த்து பயங்கரமா வந்து இறங்கும். காரணம் ஏதோ இருக்கும். மேபி வந்து ஒரு 10% 15% ஈவன் வந்து ஒரு 20% கூட மார்க்கெட் கரெக்ட் ஆயிடும். ஆனா, நம்ப அதுக்கு தயாராவே இருந்திருக்க மாட்டோம். எல்லாமே வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கு. எல்லாமே டிமாண்ட் நல்லா இருக்குது. கோவிடுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நல்லா வந்து தொழில் அத விட பிரமாதமா நடக்குது. இது எல்லாமே வந்து நல்லா போகக்கூடிய காலகட்டத்தில திடீர்னு வந்து ஒரு பொருளாதார மந்தநிலை வரலாம். ஒரு ரெசெஷன் வரலாம். ஐடில வந்து ஆள் குறைப்பு பண்றாங்க. இல்ல வந்து சம்பளத்த கம்மி பண்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ரெசெஷன் வந்து பெரிய அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அப்பதான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மென்ட்டே இல்லாம டக்குனு அந்த மார்க்கெட் கரெக்ட் ஆகும். நம்ம என்ன பண்றதுன்னே நம்மளுக்கு புரியாது. இது மாதிரி ரெசெஷன்ஸ் வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரு சஸ்டெயின்டா வந்து கொஞ்ச நாள் நம்ம எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் நீண்ட நாள் வந்து இது வந்து அப்படியே தொடர்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நிறுவனங்கள் வந்து நெறைய செலவு பண்ண மாட்டாங்க. அதாவது சம்பள குறைப்பு பண்ணுவாங்க. இல்ல வந்து ஆட்குறைப்பு பண்ணுவாங்க. இதனால வந்து வேலையில்லாத அந்த அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அப்ப பொதுவாவே பொருளாதாரத்தில ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பில்ட் ஆகும்.
இதெல்லாம் நம்மள சுத்தி நடக்கக்குள்ள நம்ம வந்து எப்படி தைரியமாவா இருப்போம்? நம்மளும் பயந்து தான் போயிடுவோம். கோவிட்ல நம்ம எல்லாருமே பயந்தோம் பார்த்தீங்களா? உலகமே முடிய போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம 4 வருஷம் இந்த 5வது வருஷம் ஓடிட்டு இருக்குது. ஸோ, அதனால அந்த மாதிரி டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு கரெக்ட் ஆகும். நம்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டைம் எப்போ வரும்னு தெரியாது. மேபி வருது அப்படின்னா, ஒரு ரூ. 10 ரூ. 20 20% வரைக்கும் நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸ்லேருந்து நான் வந்து எப்பயுமே வந்து லிக்விட் கேஷா வச்சுக்க முயற்சி பண்றேன். அப்படி பண்ணா அந்த மாதிரி ஒரு டிப் வரக்குள்ள நான் போய் வாங்குறதுக்கே எனக்கு வந்து ஏதுவான ஒரு காலமா இருக்கும் அது. அவ்வளோதான். சரி நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ட்ராடவுன் ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி சைன்ஸ் ஆஃப் ஸ்லோ டவுன் ஒரு சில பொருளாதாரத்தில பார்த்தீங்கன்னா வந்து மந்தநிலை இருக்கு. ரெசெஷன்ஸ் கூட வந்து ஒரு சில பகுதிகள், ஒரு சில நாடுகள்ல வந்து ஸ்டில் இன் ரெசெஷன் அதெல்லாமும் பார்க்கலாம். உலகம் பூராவும் நெறைய நாடுகள் வந்து ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டு போட ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே மேபி இன்னொரு 6 மாசத்துல வந்து இந்த நிலைமை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா வந்து ஒரு பக்கம் இந்த சென்ட்ரல் பேங்கர்ஸ் எல்லாமே நாங்க வந்து வட்டி விகிதங்கள ரேட் கட்ஸ் பண்ண போறோம் அப்படின்றாங்க. அந்த ரேட் கட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மேபி மார்க்கெட்ஸ் கரெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கரெக்ட் ஆகுது அப்படின்னா இன்னொரு 6 மாசத்துலேருந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு காலகட்டமா கூட இருக்கலாம். ஹூ நோஸ்? ஏன்னா நம்மள சுத்தி நடக்கிறத பார்த்தா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தங்கம் வந்து இத பாருங்க இப்பதான் வந்து இந்த ஈரானும், இஸ்ரேலும் இது மாரி வந்து ஒரு டர்மாயில் நம்ம பார்க்குறோம்னா, கடந்த 6 மாசத்துல மட்டும் பாருங்க, தங்கம் வந்து மோர் தென் 30% வந்து சர்ஜ் ஆயிருக்கு. இது வந்து கடந்த 30 வருஷத்துல இவ்ளோ ஒரு குறுகிய காலத்துல தங்கம் வந்து இவ்ளோ உச்சத்த தொட்டதில்ல அப்படின்றாங்க. அதுவும் 30% ரைஸ் ஆனதெல்லாம் இதுவரைக்கும் லாஸ்ட் 30 இயர்ஸ்ல நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனல் கீ டேக் அவேஸ் என்னங்க? ரொம்ப பயப்படவும் செய்யாதீங்க. அதே மாதிரி ரொம்ப பேராசையும் படாதீங்க. ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா யாருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லக்குள்ள இது சார்ந்து நிறையா ட்வீட்ஸு இல்லை நிறையா வந்து பழைய விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். மேபி அடுத்த வீடியோ நான் வந்து யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ பண்ணுறேன். சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா meetkarthik@protonmail.comக்கு இமெயில் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பரும் இன்க்ளூட் பண்ணுங்கள். வேற ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வேற ஒரு நாள் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.